நாம் ஒரு கடற்கரையில் இருக்கிறோம், கடல் பொங்கிவிடும் ஒரு சூழலில் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நம்மை காக்க உயிர் காக்கும் படகு ஒன்று தென்படுகிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் நாம் படகுக்குள் ஏறாவிட்டால் படகு போய்விடக்கூடும். இப்போது நம் நிலைப்பாடு என்ன? அதை நோக்கி ஓடுவோமா, இல்லை என்றால் கடற்கரை நன்றாக இருக்கிறது என்று அங்கேயே இருப்போமா? அப்படி இந்த பூமி நிறைய மனிதகுலம் அலட்சியமாக இருக்க அதன் முடிவு என்ன என்று பார்ப்போமா? இன்றைய தியானம் ஒரு பயங்கர நிகழ்வை குறித்துதான். பிரியமானவர்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் சிந்திக்க போகிறோம். இந்த பகுதி ஜலப்பிரளயத்தின் நீர் பெருகுதல், அழிவு, நீர் வற்றுதல், பூமி உலர்தல் மற்றும் நோவாவின் பொறுமையான காத்திருப்பு ஆகியவற்றை விவரிக்கிறது. இது தேவனுடைய நியாய தீர்ப்பின் முழு அளவு, அவருடைய ரட்சிப்பு மற்றும் புதிய தொடக்கத்திற்கான ஏற்பாடுகளையும் இந்த பகுதி காட்டுகிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவா பேழைக்குள் நுழைந்த பிறகு 7 நாட்கள் காத்திருப்பு இருந்தது. இந்த 7 நாட்கள் தேவனுடைய கிருபையின் இறுதி காலம். கர்த்தர் உலகத்திற்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். 2 பேதுரு 2:5 சொல்லப்பட்டிருப்பது போல நோவா நீதியின் பிரசங்கியாக இருந்து தேவன் கதவை பூட்டும் வரை எச்சரிக்கை செய்திருக்கலாம். 2 பேதுரு 2:5 பாருங்கள். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. ஆனால் மக்கள் அவபக்தி உள்ளவர்களாக மாறி கீழ்ப்படியாமல் போனதினாலே கர்த்தர் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். இயேசு கிறிஸ்துவும் இறுதி நியாய தீர்ப்பை இந்த காலத்தோடு தான் ஒப்பிட்டிருக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 24:37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இதிலிருந்து நமக்கு தெரிவது என்ன? இறுதி நியாய தீர்ப்புக்கு முன் கிருபையின் காலம் உண்டு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை பாருங்கள். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. தொடர்ந்து ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே என்று வேதாகமம் இங்கே மிக துல்லியமாக ஒரு தேதியை குறிப்பிட்டிருக்கிறது. இது ஜலப்பிரளயத்தின் வரலாற்று தன்மையை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இது கட்டுக்கதை அல்ல, உண்மையான நிகழ்ச்சி என்பது நமக்கு தெரிகிறது. இப்பொழுது 2 இடங்களிலே இருந்து நீர் வருவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. பூமியின் ஆழத்திலிருந்த நீரூற்றுகள் பிளந்து பொங்கின. இரண்டாவதாக, ஆகாயத்தின் மதகுகளும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது வானத்திலிருந்து மழையும் தொடர்ந்து பெய்தது. ஆதியாகமம் 1:7 படைப்பின் சமயத்தில் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். இந்த வேத பகுதி தேவன் பிரித்த நீர்களை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அப்பொழுது ஆகாயத்திற்கு கீழே இருக்கிற நீருக்கும் ஆகாயத்திற்கு மேலே இருக்கிற நீருக்கும் இடையே பிரிவு இருந்தது. இப்பொழுது அந்த ஒழுங்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டு மேலிருந்த நீரும் கீழிருந்த நீரும் ஒன்று சேர்ந்தன. இது உலகளாவிய பிரளயத்தை உறுதிப்படுத்துகிறது. இது ஓர் உள்ளூர் வெள்ளம் அல்ல. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது என்று வாசிக்கிறோம். தொடர்ச்சியாக 40 நாட்கள் பகலும் இரவும் மழை பெய்தது. இது இயற்கையை மீறியது. சாதாரணமாக எந்த மழையும் இவ்வளவு நாட்கள் தொடர்ந்து பெய்வதில்லை. சரி, வேதாகமத்திலே 40 என்ற எண் பெரும்பாலும்
சோதனை, தீர்ப்பு, தயாரிப்பு, மாற்றம் ஆகியவற்றை குறிக்கும். சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன், கவனியுங்கள். யாத்திராமம் 24:18 மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். மோசே சீனாய் மலையிலே தேவனோடு 40 நாட்கள் தங்கியிருந்தார். அடுத்ததாக எண்ணாகமம் 14:33 பாருங்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்திலே பிரயாணப்பட்டார்கள். 1 ராஜாக்கள் 19:8 அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இந்த வசனம் எலியாவை குறித்து சொல்லுகிறது. எலியா 40 நாட்கள் உணவில்லாமல் பயணம் செய்திருக்கிறார். மத்தேயு 4:2 அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆம், இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசித்து சோதிக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு உயிர் தெழுந்த பின்பு 40 நாட்கள் பூமியிலே தங்கியிருந்தார். எனவே 40 என்ற எண் வேதாகமத்தில் ஒரு முக்கியமான எண். இங்கே 40 நாட்கள் மழை என்பது முழுமையான நியாய தீர்ப்பின் காலத்தை குறிக்கிறது. 40 நாட்கள் பெய்த மழை பாவ உலகத்தை முழுவதுமாக அழிக்க போதுமானதாக இருந்தது. 40 நாட்கள் தொடர்ச்சியான மழை போல தேவனுடைய நியாய தீர்ப்பு முழுமையானது மற்றும் தீவிரமானது. இன்று இயேசு கிறிஸ்துவே நமது பேழை. அவரின் இரட்சகர் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். வேத புத்தகத்திலே ஜலப்பிரளயம் பற்றி நீங்கள் ஏற்கனவே வாசித்திருப்பீர்கள். அதுபோல அதை குறித்த அறிவியல் மற்றும் வரலாற்று ஆதாரங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? 1960 ஹென்றி எம் மோரிஸ் என்பவரும் ஜான் சி விட்காம் என்பவரும் எழுதிய த ஜெனிசிஸ் ஃப்ளட் என்ற புத்தகம் பிரசித்தி பெற்றது. இவர்கள் இருவரும் இந்த தலைப்பிலே எழுதுவதற்கு முழுமையான தகுதி உடையவர்கள் என்று சொல்லலாம். விட்காம்ஸ் கிரேஸ் இறையியல் கல்லூரியிலே பழைய ஏற்பாட்டு பேராசிரியராக இருந்தார். ஹென்றி எம் மோரிஸ் என்பவர் நீரியல் பொறியியல் பேராசிரியராகவும் சிவில் இன்ஜினியரிங் துறை தலைவராகவும் பணியாற்றியவர். நோவாவின் காலத்திலே வந்த வெள்ளப்பெருக்கு உலகளாவியது என்றும் மிக பெரிய பேரழிவு என்றும் இதற்கான வரலாற்று ஆதாரங்கள் இருக்கின்றன என்றும் அதில் திட்டவட்டமாய் கூறியிருக்கிறார்கள். மேலும் தற்போது நடக்கும் மாற்றங்களை கொண்டே அனைத்து புவியியல் மாற்றங்களையும் விலக்கிவிடலாம் என்ற வாதத்திற்கு பதில் அளித்து இவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த கோட்பாடுதான் உலகளாவிய வெள்ளப்பெருக்கத்திற்கான புவியியல் ஆதாரங்களை குறைத்து மதிப்பிடுவதற்காக முன்வைக்கப்படும் ஒன்று. ஜலப்பிரளயம் என்பது உலகளாவிய ஒன்று என்பதற்கான வரலாற்று ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை இந்த புத்தகம் தெளிவாய் சொல்கிறது. அந்த புத்தகம் இன்றும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மிகவும் அறிவோடு எழுதப்பட்டுள்ள அந்த புத்தகத்திலே உலகளாவிய வெள்ளப்பெருக்கு உண்மை என்பதை குறித்த பதில்கள் விரிவாக சொல்லப்பட்டிருப்பதால் நாம் அதற்குள்ளே நுழைய வேண்டிய அவசியமில்லை. வசனம் 23 பாருங்கள். ஆதியாகமம் 7:23 மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடைய பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களுக்கு எதிராகவும் சில போலி இறையியலாளர்கள் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இது உலகளாவிய ஒரு வெள்ளம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டுமே இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பதுதான் அவர்கள் கருத்து. அதாவது இது யூப்ரட்டிஸ் பள்ளத்தாக்குடன் மட்டுப்படுத்தப்பட்டது என்ற நிலையை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால் இது ஒரு பெரிய நீச்சல் குளம் போன்றது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த ஜெனிசிஸ் ஃப்ளட் என்ற புத்தகம் இந்த சிந்தனையை முற்றிலுமாக தகர்த்திருக்கிறது. மேலும் இந்த வெள்ளப்பெருக்கு பூமி முழுவதையும் மூடியது என்பதை வேதாகமமும் மிக தெளிவாக கூறியிருக்கிறது என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். பூமி முழுவதும்
வெள்ளத்தாலே அழிக்கப்பட போவதாக தேவன் கூறினார். தேவன் நோவாவை நோக்கி கூறியதை மீண்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதியாகமம் 6:13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். பல்லாண்டுகளுக்கு முன்னதாகவே வட அமெரிக்காவில் மனிதர்களும் விலங்குகளும் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஜலப்பிரளயம் உலக அளவிலானது அல்ல என்று நீங்கள் சொன்னால், நோவாவை தவிர வேறு யாரோ ஒருவர் மூலமாக மனிதநேயம் மீண்டும் தொடங்கியது என்று நீங்கள் சொல்ல வேண்டியது வரும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவ்வாறு சொல்லவில்லை, அல்லது வேத புத்தகம் சொல்வதை நிராகரிக்க வேண்டும். இது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குரிய வெள்ளம் என்று வாதாடுவது நீண்ட கால அடிப்படையிலே பார்த்தால் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பதாகும். அது உலகம் தழுவிய பெருவெள்ளம் என்பதை வேதாகமம் மிக தெளிவாக கூறுகிறது. ஜீவனுள்ள பொருட்கள் யாவும் அழிக்கப்பட்டன. நோவாவும் அவனுடைய பேழையில் இருந்தவர்கள் மட்டுமே தப்பி பிழைத்தார்கள். ஆதியாகமம் 7:24 பாருங்கள். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், சுமார் அரையாண்டு காலம், அதாவது 5 மாதங்களுக்கு பூமியின் மேல் தண்ணீர் நின்றது. ஆதியாகமத்தில் கூறப்பட்டுள்ள அந்த பெருவெள்ளம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குரியது அல்ல, மாறாக உலகம் தழுவியது என்ற கேள்விக்கு மட்டும் பதிலளிக்கவில்லை. சீரான மாற்றக் கொள்கை, அதாவது யூனிஃபார்மிட்டேரியனிசம் குறித்த கேள்விக்கும் பதிலளிக்கிறது. இந்த கொள்கையின் சுருக்கம் நிகழ்காலமே கடந்த காலத்திற்கான திறவுகோல். அதாவது இன்றைக்கு பூமியிலே நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு, ஆற்று அரிப்பு அல்லது கடல் மட்ட உயர்வு போன்ற மாற்றங்கள் எந்த வேகத்திலே மற்றும் எந்த இயற்கையின் விதிகளின்படி நடக்கிறதோ அதே வேகத்திலும் அதே விதிகளின்படியும் தான் பல மில்லியன் ஆண்டுகளாக பூமியிலே மாறி மாறி வருகிறது என்பதுதான் இதன் பொருள். உலகளாவிய பெருவெள்ளம் எதுவும் ஏற்படவில்லை என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் அந்த விவரங்களுக்குள்ளே நாம் செல்ல தேவையில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் காரியத்தை மட்டும் நாம் கவனிப்போம். வாசிக்கிறேன். 2 பேதுரு 3, 3-4 வசனங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்வார்கள். பரியாசக்காரர்கள் எல்லாருமே எப்பொழுதும் நிகழ்காலமே கடந்த காலத்திற்கான திறவுகோல் என்று சொல்வார்கள். இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நீங்களும் அதே நிலைப்பாட்டை கொண்டிருப்பீர்கள் என்றால், அதே சமயம் தேவனுடைய வார்த்தையின் நம்பகத்தன்மையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். தொடர்ந்து 8ஆம் அதிகாரத்தின் சில வசனங்களையும் பார்ப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே மழை நிற்கிறது, பூமி காய்கிறது, நோவா பேழையை விட்டு வெளியே வருகிறார், ஒரு பலிபீடம் கட்டி பலியிடுகிறார். முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 8 முதல் 4 வசனங்கள். தேவன் நோவாவையும் அவருடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது, ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன, வானத்து மழையும் நின்று போயிற்று, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பெருவெள்ளம் எவ்வாறு உண்டானது என்பது பற்றியும், அது எவ்வாறு பெருகி நின்றது என்பதும், பின் அது எவ்வாறு வற்றத் தொடங்கியது என்பதை பற்றிய விவரங்களையும் இங்கே நாம் பார்த்தோம். தேவன் நோவாவை நினைத்தருளினார் என்பது எவ்வளவு அருமையான ஒரு வாக்கியம் இல்லையா? தேவன் பூமியின் மேலே காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் வடிந்தது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரே இரவிலே நடந்து விடவில்லை. ஜலம் பெருகி நிற்க 150 நாட்களுக்கு மேலானது. பின்னர் அது வற்றி போக 261 நாட்கள் ஆனது. இதை பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குரிய வெள்ளத்தை காட்டிலும் மேலானது என்பதை மிகவும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பாருங்கள். 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின்பு
நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து. சொல்லப்போனால் இதுதான் வெள்ளத்தின் முடிவின் ஆரம்பம். தொடர்ந்து நோவா என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். அடுத்த 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 8, 7, 8 வசனங்கள். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், நோவா பறவைகளின் செயல்களை கூர்ந்து கவனிக்கிறாராய் மாறினார். காகம் மற்றும் புறா ஆகிய இந்த 2 பறவைகளையும் அவர் வெளியே அனுப்பினார். வசனங்கள் 9 முதல் 12 வரை பாருங்கள். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. 8வது அதிகாரத்தில் உள்ள இந்த காகம் மற்றும் புறாவின் சம்பவம் மூலம் ஒரு சிறந்த ஆன்மீக உண்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நோவா ஒரு வருடத்திற்கு மேலாக பேழையில் தங்கியிருந்த பிறகு அவர் ஒரு காகத்தை வெளியே அனுப்பினார். அந்த காகம் மீண்டும் வருவதும் போவதுமாக இருந்தது. ஆனால் புறா மீண்டும் வந்தது. அது தன் அலகிலே ஒரு சிறிய பசுமையான ஒலிவ மரத்து இலையை கொண்டு வந்தது. புறாவும் ஒலிவ இலையும் ஏன் எப்பொழுதும் அமைதியின் காரணமாக இருக்கின்றன? இது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவை அவ்வாறே கருதப்படுகின்றன. புறாவின் 2வது வருகையின் செய்தி சரியாக அதுதான் என்று நம்மால் புரிய முடியவில்லை. ஆனால் அந்த புறா முற்றிலும் திரும்பி வராத போது அது நியாய தீர்ப்பு முடிந்து விட்டதற்கும் பூமியில் அமைதி திரும்பி விட்டதற்கும் அடையாளமாய் இருந்தது என்று சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக பேழையிலிருந்து வெளியே வரும் மனிதன் முதல் முறை கடவுளிடத்திலிருந்து நியாய தீர்ப்பாக பெருவெள்ளத்தை தூண்டிய ஆதாமின் குமாரர்களைப் போன்ற அதே வகையான மனிதன்தான். பெருவெள்ளத்திற்கு பிறகு மனிதனிடம் அதிக முன்னேற்றம் இல்லை என்பதை நீங்கள் பார்க்க முடியும். சொல்லப்போனால் எந்த மாற்றமுமே இல்லை. இங்கே ஒரு பெரிய ஆன்மீக பாடம் இருக்கிறது. அதை நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் தவறவிடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். நோவா இங்கே பறவைகளை கவனிப்பதிலே ஈடுபட்டிருக்கிறார். அவர் காகத்தை வெளியே அனுப்பினார். காகம் திரும்பி வரவில்லை. அந்த காகம் ஏன் திரும்பி வரவில்லை? காகம் எதை உண்ணும் என்பதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். அது அழுகிய பிணங்களை உண்ணும். பெருவெள்ளத்திற்கு பிறகு ஏராளமான விலங்குகளின் உடல்கள் மிதந்து கொண்டிருந்திருக்கும். இந்த பழைய காகம் அத்தகைய உணவையே சாப்பிட்டது. அது ஒரு விருந்திற்கே சென்றது என்று சொல்லலாம். அங்கு அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் அது நோவாவின் இடத்திற்கு திரும்பி வரவில்லை. சொல்லப்போனால் காகம் ஒரு தீட்டான பறவையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. புறா ஒரு சுத்தமான பறவை. அது வேதத்திலே அவ்வாறே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. நோவா சுத்தமான மற்றும் தீட்டான விலங்குகள் 2யுமே கொண்டு சென்றார் என்பதை நாம் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். புறா தகவல்களை கொண்டு வந்தது. அது ஒரு முறையான தூது பறவையாக இருந்தது. புறாவின் 2வது பயணத்தின் போது நோவா இப்பொழுது ஒரு உறுதியான பறவை ஆய்வாளராக மாறினார் என்று சொல்லலாம். மேலும் உலர்ந்த நிலம் தோன்றுவதற்கான ஆதாரத்தை புறா கொண்டு வந்தது. 3வது முறை அந்த புறா திரும்பி வரவில்லை. நியாய தீர்ப்பின் ஜலம் நீங்கி விட்டது என்பதை நோவா அறிந்து கொண்டார். வேத புத்தகத்தின் அனைத்து பெரிய உண்மைகளுக்கும் ஆதியாகமம் தான் அடிப்படை என்பதை எப்பொழுதும் நம் மனதிலே கொண்டிருக்க வேண்டும். ஒரு விசுவாசிக்கு பழைய சுபாவம் மற்றும் புதிய சுபாவம் என 2 சுபாவங்கள் இருப்பதாக வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுதும் என்ன எழுதுகிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சுத்தமானதும் தீட்டாததுமான 2 சுபாவங்களும் ஒன்றாகவே இருக்கின்றன. விசுவாசிகளாகிய உங்களிடமும் என்னிடமும் இந்த 2 சுபாவங்களும் இருக்கின்றன. நம்முடைய ஆண்டவர் என்ன கூறினார் பாருங்கள், வாசிக்கிறேன். யோவான் 3:6. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். மேலும்
பவுல் ரோமர் 7:18 என்ன சொல்கிறார்? அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இந்த வசனங்களை எல்லாம் நான் நன்றாக கவனித்து பார்ப்போம் என்றால், இந்த இரண்டு சுபாவங்களுக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை பற்றியும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு விசுவாசியின் பழைய சுபாவத்திற்கும் புதிய சுபாவத்திற்கும் இடையே தொடர்ந்து போராட்டம் உண்டு. காகம் நியாய தீர்ப்புக்கு உள்ளான உலகத்திற்குள் சென்று விட்டது. அதாவது அது செத்த பிணங்களில் விருந்து கண்டது. ஏனென்றால் அதுவே அதன் வாழ்வாதாரம். செத்துப்போன ஒரு யானையின் பிணம் அதற்கு ஒரு பெரிய விருந்தாக இருந்திருக்கும். மேலும் அது அந்த காகத்திற்கு கட்டுக்கடங்காத கொண்டாட்டமாக இருந்திருக்கும். அது அங்கும் இங்குமாக ஓய்வில்லாமல் மேலேயும் கீழேயும் பறந்து கொண்டு இருந்தது. பிரியமானவர்களே, இதுதான் பழைய சுபாவத்தின் ஒரு படம். நம்முடைய பழைய சுபாவம் அந்த காகத்தை போலத்தான் இருக்கிறது. அதாவது பழைய சுபாவம் உலக காரியங்களை நேசிக்கிறது மற்றும் அவற்றையே விரும்பி விருந்து சாப்பிடுவதைப் போல் அதை அனுபவிக்கிறது. இதுதான் ஞாயிற்றுக்கிழமையும் பலர் ஆராதனைக்கு செல்லாமல் தொலைக்காட்சியையும் வலைத்தளங்களையும் பார்த்து கொண்டிருப்பதற்கு காரணம். அதற்கு வேறு ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்கிறது என்று என்னிடத்தில் சொல்ல வேண்டாம். உங்களிடத்திலே ஒரு பழைய சுபாவம் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அது ஒரு பெரிய சாக்கு போக்காகாது. ஏனென்றால் நீங்கள் பழைய சுபாவத்திலே வாழக்கூடாது. புறா நியாய தீர்ப்புக்குள்ளான உலகத்திற்குள் சென்றது. ஆனால் அதற்கு அங்கே எந்த ஓய்வும் திருப்தியும் கிடைக்கவில்லை. அதனால் அது பேழைக்கே திரும்பி வந்தது. புறா இந்த உலகத்தில் இருக்கும் விசுவாசியை பிரதிபலிக்கிறது. பழைய காகம் உலகத்திற்கு சென்று அதை நேசித்தது. அது அந்த பழைய பிணத்தை கண்டபொழுது ஒருவேளை அதற்கு பொற்காலமே வந்துவிட்டதாக அது நினைத்திருக்கும். 1000 வருட அரசாட்சியின் காலம் வந்துவிட்டது என்று கூட அது நினைத்திருக்கலாம். பேராசிரியர் ஒருவர் சொல்லும் பொழுது, எது சரி எது தவறு என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்று என்று கூறுகிறார். அவர் சொல்வது சரிதான். அது அவ்வாறு தான் இருக்கிறது. தேவன் எது சரி என்று சொல்கிறாரோ அதுவே சரி. அந்த பேராசிரியர் எது தவறு என்று சொல்கிறாரோ அது தவறு. ஆனால் சொல்லப்போனால் அவருக்கு நன்றாகவே தெரியும் காரியங்கள் மிக குறைவுதான். ஆனால் தேவன் எது தவறு என்று சொல்கிறாரோ அது தவறு. விசுவாசிக்கு சொல்லப்பட்டிருப்பது என்ன? பாருங்கள், 1 யோவான் 2:15, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் நானும் இன்று நியாய தீர்ப்புக்குள்ளான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே தான் இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். நாம் உலகத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. நாம் உலகத்தின் மேலே அன்பு கொள்ளக்கூடாது. மாறாக இந்த உலகத்திலே அழிந்து போய் கொண்டிருக்கிற மக்களை மீட்கவும் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? கவனியுங்கள், வாசிக்கிறேன். மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுவே முக்கியமான நம்முடைய கடமை. தான் எத்தகைய உலகத்தில் இருக்கிறேன் என்பதை புறா உணர்ந்திருந்தது. அதற்கு ஓய்வு கிடைக்கவில்லை. அதற்கு பேழையில் மட்டுமே ஓய்வு கிடைத்தது. அந்த பேழை இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிக்கிறது. இந்த மிக முக்கியமான தனிப்பட்ட கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எந்த வகையான பறவையாக இருக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு காகமா அல்லது புறாவா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றாலும் உங்களிடம் 2 சுபாவங்களும் இருக்கும். ஆனாலும் இன்று நீங்கள் எதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமானது. நீங்கள் தேவனுடைய காரியங்களை நேசிக்கிறீர்களா? தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுவதிலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதிலும் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தேவனுடைய பணிகளிலே ஈடுபாடு உள்ளவர்களாய் வாழுகிறீர்களா? உங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை சரியான சிந்தனையிலே வழிநடத்தி திட்டவட்டமான தீர்மானங்களுக்குள்ளே எடுத்து செல்வாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் டேஷ் அன்பு கூர்ந்தால்
அவனிடத்தில் டேஷ் அன்பு இல்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் டேஷ் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் டேஷ் அன்பு இல்லை. ஆப்ஷன் ஏ உலகத்தில் பிதாவின். ஆப்ஷன் பி தன்னில் பிதா. ஆப்ஷன் சி இயேசு கிறிஸ்து பிதா. தேவனின் ரட்சிப்பை கண்டடைந்த நாம் இன்றைய நாளின் ஆராய்ச்சியில் இருந்து அநேக காரியங்களை கற்றிருக்கிறோம். தேவனின் ரட்சிப்பை கண்டடைந்தும் பேழைக்குள் வந்த பிறகும் நமது பழைய சுவாபம் மாறாமல் இந்த உலக இச்சைகள் நம் வாழ்வில் இருந்தால் நாம் மிகவும் பரிதபிக்கத்தக்கவர்களாய் மாறிவிடுவோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் குறித்து எபிரேயர் நிருபத்தில் நாம் எச்சரிக்கப்படுகிறோம். நம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள அதிக ஜாக்கிரதையாக இருப்போமாக. தம் உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கும் தேவன் தாமே நம்மை பாதுகாப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கலாத்தியர் 5:26.